உங்களெல்லாம் அரசியல்வாதிகளோட நான் ஒப்பிடலை. ஆனால் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மீட்டிங் நடத்தினார். அவர் எப்படி திரும்ப மீட்டிங் நடத்துவார்? மீட்டிங் நடத்தி முடித்தோடனே அவர் என்ன சொல்லுவார், இங்கே பாருங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போகணும், வண்டியை வேகமாக ஓட்டக்கூடாது, என் மனசு முழுக்க உங்கள்கிட்ட தான் இருக்கு, ஸ்பீடாக போகாதீங்க, நீங்கள் வீடு போய் சேர்ற வரையும் என் மனசு முழுக்க உங்கள் மேலே, எல்லோரும் பத்திரமா போய் சேர்ந்துட்டோன்னு காலையில் ஃபோன் பண்ணாதான் எனக்கு திருப்தி, ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாது, விஜயகாந்த் மாநாட்டுக்கு விஜயகாந்தை பார்க்க வந்துட்டு திரும்பி போன ரசிகர்கள் செத்து போயிட்டான், தொண்டர்கள் அடிபட்டுருச்சு, 3 பேர் கவலைக்கிடம், இந்த மாதிரி செய்தியில் வந்துடக்கூடாது, தயவு செய்து செஞ்சிடாதீங்க, இப்படி பேசுவாருங்க விஜயகாந்த். விஜய்கிட்ட என்னைக்காவது அப்படி ஒரு பேச்சு இருக்கா? அந்த கன்சர்ன் இருக்கா? தன்னுடைய தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் மாதிரி விஜயகாந்த் ரசிகர்கள் கேவலமாக நடந்துக்க மாட்டான். விஜய் ரசிகர்கள் மாதிரி தற்கூரியாகவும் அனில் குஞ்சாவும் அறவைக்காடாவும் பைத்தியக்கார மாதிரி இருக்க மாட்டான். அவன் கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருப்பான். இருந்தாலும் அந்த தொண்டர்களை கூட விஜயகாந்த் கண்டிச்சு, ஏய் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஏன்டா இறங்கு, நீ முதல்ல பிள்ளாட்டி நான் இறங்கி வரவா கேட்பாருங்க விஜயகாந்த். இப்படி இறங்குறியா நான் வரவா அப்படிங்குவார். டக்குன்னு கூப்பிட்டு வரேன், இறங்கு, ஏய் பொம்பளையாள் பக்கம் அங்கே நிற்கிது, நீங்கள் எங்கே நிற்க தள்ளு, பொம்பளையாளுக்கு வழி விடு, எங்களை தனியாக விடு, தண்ணி வசதி கொடுத்துட்டியா, சாப்பிட்டீங்களா முதல் எல்லாரும், இப்படி கேட்குறேன். இப்படி கேட்கறது தான் தலைவர்.